ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா காஷின் ஃபோட்டோகிராம் நீங்கள் பார்த்தோன்னு பார்க்க போகிறோம். அதில் பைத்தான் பார்த்துருந்தோம். இன்றைக்கி பைத்தான் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா பாலிமார்பிசம் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஓகே, பாலிமார்பிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலினா நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மெனின்னு சொல்லுவாங்க. அப்போ மார்பிசம்னு கேட்டிங்கன்னா ஃபார்ம்ஸ். அப்போது ஒரு விஷயத்தை பல விதமாக பண்ணுறது தான் நம்ம ஃபார்ம்ஸ். அதுக்கூட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆள் இருக்காங்க, ஒரு பர்சன் இருக்கோம். அப்போ நம்மளே இருக்கோம்னா அவங்க வந்து ஒரு இடத்துல டீச்சராக இருக்கலாம், அதே ஆள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அதே ஆள் ஃப்ரெண்ட் ஃபாதராக இருக்கலாம், அதே ஆள் சன்னாக. இப்போது ஒரு மேன் வந்து நம்மளுக்கு எந்த பல விதமாக நம்மளுக்கு செயல்படுவாங்க. இப்போ நம்ம மனுஷன்னா இப்போது நம்ம அம்மா எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அம்மாவாக இருப்பாங்க, இப்போ ஸ்கூலில் வந்து டீச்சராக இருப்பாங்க, இப்போ யாருக்கா ஃப்ரெண்டாக இருப்பாங்க, இல்லை நம்மளுக்கு சமையல் போது குக் அந்த மாதிரி இருப்பாங்க. ஓகே, அப்போ பாலிமார்பிசம் என்னென்னா ஒரு விஷயத்தை பல விதமாக செய்யறது தான் நம்ம பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் ரெண்டு முக்கியமான டைப்ஸ் என்னென்னா கம்பேர் டைப் பாலிமார்பிசம் அண்ட் ரன் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கம்பேர் டைம் ரன் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் கம்பேர் டைமில் ரெண்டு இது இருக்குது, ரன் டைமில் ஒன்று இருக்குது. கம்பேர் டைமில் என்ன இருக்குன்னா மெத்தட் ஓவர்லோடிங் அண்ட் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் ரெண்டு விதமான டைப்ஸ் இருக்குது. அப்போ ரன் டைமில் பார்த்தீங்கன்னா மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு இருக்குது. அப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் மெத்தட் ஓவர்லோடிங் என்ன, மெத்தட் ஓவர்லோடிங் என்ன, அப்புறம் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் என்னன்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா மெத்தட் ஓவர்லோடிங். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை இப்போ நம்ம பாலிமார்பிசம் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை பல விதமாக செய்யலாம். அப்போ இந்த மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடுக்குள்ளே என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன், அந்த மெத்தடுக்குள்ளே எக்ஸ்ஒய்ன்ற வேரியபிள் கொடுக்குறேன். அந்த மெத்தட் இன்னொரு அதே மெத்தட் நேம் தான் நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ஒய்சட்னு, அதாவது ஒரு மெத்தடுக்குள்ளே நான் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிட்டே போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு நார்மலாக ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் எக்ஸ்ஒய்ன்ற வேல்யூ வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் எக்ஸ்ஒய்சட்ன்ற 3 வேல்யூ வச்சுருக்கேன். அப்போ அதே மெத்தட் நேம் தான் நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணிட்டே போகிறேன். அப்போது அது பேர் தான் என்ன சொல்கிறேன்னா மெத்தட் ஓவர்லோடிங் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது நான் ப்ளஸ்ன்ற இப்போது ஆட் 2 நம்பர்ஸ் 1 + 2 ப்ளஸ்ன்றது ஒரே ஒரு ஆப்ரேட்டர் தான், அடிஷன் பண்ண போகிறது. அப்போ அதை எப்படி யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம், 2 ஸ்ட்ரிங் வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்ட்ரிங்னா என்ன சொல்லணும், ஹலோ வேர்ல்டு ஒரு வேர்டு தான் நம்மளுக்கு ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. அப்போ 1 + 2 நம்மளுக்கு பண்ணால் அவுட்புட் 3ன்னு வரும். ஹலோ ப்ளஸ் வேர்ல்டு நம்ம நம்பர்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணணும்னு வச்சுட்டு இருப்போம். அப்போ இந்த ப்ளஸ் சிம்பிள் பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்னா ப்ளஸ்ன்ற ஒரு ஆப்ரேட்டர், அந்த ஆப்ரேட்டர் நம்பர்ஸை ஆட் பண்ணிக்கலாம் ஆஸ் வெல் ஸ்ட்ரிங்ஸையும் ஆட் பண்ணி, அதாவது ரெண்டு வேர்டும் எனக்கு ஆட் பண்ணி யூஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெத்தட் ஓவர் ரைடிங். இதுக்கான எக்ஸாம்பிள் இது ஃபன்னியாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈட்டர் செல்ஃப்னு ஒரு மெத்தட் இருக்குது, ஈட்டுன்ற ஒரு மெத்தட் இருக்குது. அதில் என்ன கொடுத்துருக்காங்க, திஸ் அனிமல்ஸ் ஈட்டிங் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னொரு அந்த ஓவர் ரைட் மெத்தட் பார்த்தீங்கன்னா அதே ஈட்டு தான், ஆனால் அதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க, திஸ் ரேபிட் ஈட்டிங் ஏ கேரட். அப்போ என்ன இதுக்கு அர்த்தம்னா மேலே இருக்கிற பேரண்ட் கிளாஸ், கீழே சைல்டு கிளாஸ், அது மேலே தப்பாக மாதிரி சொல்லிக்கலாம் ஆனால் ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷன் தான், ஈட்டுன்ற ஃபங்க்ஷன் தான் பண்ண போது. அப்போ என்ன பண்ணேன்னா இந்த ஈட்டை எனக்கு தள்ளி விட்டுட்டு இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உனக்கு ஃபன்னியாக இருக்கும். ஓகே, ஈட்டை தள்ளி விட்டுட்டு எனக்கு என்ன பண்ணணும், அந்த திஸ் அனிமல்ஸ் ஈட்டிங்க அது ஓவர் ரைட் தள்ளி விட்டுட்டு எனக்கு திஸ் ரேபிட் ஈட்டிங்கே கேரட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். இதை தான் மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.